டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு யாசிர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல நடத்திட்டு வராரு. அந்த யாத்திரையில நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு பேசியிருந்தாரு. இப்போ அவருக்கு எதிராக பாஜகவினர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னன்னா பீகாரிகளுக்கு எதிரானவர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பிரசாந்த் கிஷோரும் அந்த இதுவை பயன்படுத்துறாரு. தமிழகத்தில் பீகாரிகள் துன்புறுத்தப்பட்ட போது, அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்த போது முதல்வருக்கு தெரியலையா பீகாரிகளை பற்றி அப்படின்ற மாதிரி இப்போ என்ன பாசம் அப்படின்ற மாதிரி டோன்ல அவர் பேசுறாரு. முதலமைச்சரை பீகாரிகளுக்கு எதிராக நிறுத்துறத எப்படி பாக்குறீங்க? பிஜேபிக்கு முதலமைச்சருடைய பயணம் ஒரு பதற்றத்தை கொடுக்கிறது அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. பிரசாந்த் கிஷோருக்கு ஏன் அந்த பதற்றம் வருகிறது அப்படின்றது எனக்கு தெரியல. ராகுல் காந்தியுடைய யாத்திரை என்பது பீகார்ல மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளான ஒரு யாத்திரையாக மாறி இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவேளை வந்தால் அது இந்தியா முழுக்க வைரலாகக்கூடிய ஒரு யாத்திரையாக மாறும். பீகாரில் மூலை முடுக்கெல்லாம் அந்த யாத்திரையை பற்றி பேசுபொருளாக மாறும். ஏன்னா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பேச வருகிறார் அப்படின்ற ஒரு செய்தி என்பது வட இந்தியால புதுசு. அப்படி ஒரு முதலமைச்சர் பீகாருக்கு வந்தால் ராகுல் காந்தியுடைய ஹைப் என்பது கூடிவிடும். தேஜஸ்வி யாதவுடைய பலம் என்பது கூடிவிடும். அப்படி கூடிவிட்டால் நமக்கு வாக்குகள் கிடைக்காது என்பதை தாண்டி பிஜேபி தோற்றுவிடுமே அப்படின்ற பயம் பிரசாந்த் கிஷோருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வெளிப்பாடுல தான் அவர் பேசுறாரு. இவர் சொல்லக்கூடிய சம்பவம் என்பது 2023ஆம் ஆண்டு நடந்த ஒரு விஷயம். இங்க நடந்த ஒரு உடல், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருடைய உடலை பீகாரை சேர்ந்தவர் அப்படின்ற பேர்ல ஒரு பரப்பி, அதுவும் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுடைய ஒரு நிர்வாகி அவர் போட்ட அந்த விஷயம் வீடியோ என்பது பீகார் பிஜேபியும் பரப்புனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை உட்பட தமிழ்நாட்டு பாஜகவினருமே தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுவதாக பரப்புனாங்க. மிகப்பெரிய ஒரு பதற்றம் என்பது அப்போது சூழ்நிலையில ஏற்பட்டுச்சு. ஆனா முதலமைச்சர் என்ன பண்ணாரு? உடனடியாக நிதிஷ்குமாருக்கு கால் பண்ணி எல்லா ஒர்க்கர்ஸுமே எங்களுடைய ஒர்க்கர்ஸ் தான், நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். வெறுமன போன் மட்டும் பண்ணல, வட இந்தியர்களை நேரடியாக சந்திச்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருமே திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பீகார் மக்களை ஒருங்கிணைத்து உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்படி எல்லா விஷயமுமே தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது உடனடியாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, அது கிருஷ்ணகிரியை சேர்ந்த முகமது ஜுபைர் ஆல்ட் நியூஸ் அவர் தான் முதல்ல இதை எக்ஸ்போஸ் பண்றாரு. என்னன்னா இது ஒரு போலி வீடியோ. தமிழ்நாட்டுல எந்த ஒரு பீகாரிகளுமே தாக்கப்படவே இல்லை. தெலுங்கானாலையும் இன்ன பிற மாநிலங்கள்லயும் நடந்த சண்டைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததாக பிஜேபியினர் பரப்பிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை போட்டு உடைச்சாரு. அந்த உண்மையை போட்டு உடைச்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த பொய்யை பரப்பிய பீகாரை சேர்ந்த யூடியூபர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தமிழ்நாடு போலீஸ் கைது பண்றாங்க. அப்ப அவருக்கு ஆதரவாக பிஜேபியினர் கோஷம் போட்டு முதன்முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாட்னால இந்தியாவுடைய கூட்டம் நடக்கும்போது போகும்போது இதே மாதிரி சவால் விட்டாங்க. அப்போ அவர்களுடைய நோக்கம் என்பது என்னவாக இருந்துச்சு? எதற்காக திடீரென முதலமைச்சரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா, முதலமைச்சரும் லாலு பிரசாத் யாதவும் சேர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற புத்தகத்தை வெளியிடுவதாக இருந்துச்சு. அப்ப லாலு பிரசாத் யாதவை பொறுத்தவரைக்கும் அவர் வர முடியல, தேஜஸ்வி வர்றார் அப்படின்னோடனே முதலமைச்சரை மிக மோசமாக ஒருத்தரை காட்டிட்டோம் அப்படின்னா அதை வச்சு தேஜஸ்வியை முடக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டுதான் இந்த விஷயத்தை பிஜேபி திட்டமிட்டு பரப்புனாங்க. ஏன் நான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா பீகாரிலிருந்து வந்த அதிகாரிகள் அதை சொல்லியிருக்கணும்ல, இப்படி தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. பீகாரில் இருந்து நிதிஷ்குமார் அனுப்பி வச்ச அந்த அதிகாரிகளும் இங்கே ஆய்வு பண்ணி இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களிடம் பேசி அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி இங்கேயும் பிரஸ் மீட் கொடுத்தாங்க, அங்கேயும் போய் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அப்போ ஒரு பொய்யான சம்பவத்தை மீண்டும் சொல்லுவதற்கான காரணம் என்ன? என்ன காரணம் அப்படின்னா நான் சொன்ன காரணம் தான். ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் மைலேஜ் கூடிடக்கூடாது, பிஜேபி ஒருபோதும் தோற்றுவிடக் கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்குது. நான் கேட்கிறேன் என்னன்னா, முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் பீகாரிக்கு எதிரானவர், ஆன்டி பீகாரி அப்படின்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம், இங்கே தமிழ்நாட்டில் வரக்கூடிய பீகாரிகளை அவர் எப்படி நடத்துறாரு அப்படின்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இங்க இருக்கக்கூடிய பீகாரிகளை எப்படி நடத்துறாரா? இங்கே சமீபத்துல 10th எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்துச்சு. ஜியா குமாரி அப்படின்ற ஒரு பீகாரை சேர்ந்த மாணவி 100க்கு 93 மதிப்பெண்கள் தமிழ் மொழியில பெற்றாங்க. அதை இந்தியா முழுக்க எல்லா தேசிய ஊடகங்களும் கொண்டு போனாங்க. அந்த மாணவி என்ன சொன்னாங்க?
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல எனக்கு ஃப்ரீயா புக்ஸ் குடுக்குறாங்க, யூனிஃபார்ம் குடுக்குறாங்க. இங்கே நான் முதன்மை திட்டம் மூலமாக எனக்கு நிறைய பயன் வந்து கிடைச்சுச்சு. குறிப்பா காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் வந்து எனக்கு ரொம்ப பயனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜியா குமாரி குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் 2008ஆம் ஆண்டு தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. வரும்போது பெருசா தமிழ் தெரியல. 3 குழந்தைகள் அவருக்கு, அந்த ஜியா குமாரியோட அப்பாவுக்கு. 3 பேருமே இங்க கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. 3 பேருமே நன்றாக படிக்கக்கூடியவர்களாக இப்ப இருக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, பீகார்ல என் புள்ள இருந்துச்சு அப்படின்னா, 10, 15 கிலோமீட்டர் தள்ளி தான் ஸ்கூல் என்பது இருக்கும். அதுவரைக்கும் பெண் குழந்தைகள் போயிட்டு வர்றது பாதுகாப்பு கிடையாதுன்றதுக்காக ஸ்கூலுக்கே அனுப்பாம இருந்தோம். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி எந்த பிரச்சனையும் இல்ல. என்னுடைய பிள்ளை நல்லா ஸ்கூல் போயிட்டு வருது. பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜியாகுமாருடைய அம்மா ரீனா தேவி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீகார்ல என் பிள்ளைய படிக்க வச்சிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து வாங்குற தினக்கூலிக்கு, என்னுடைய கணவர் வாங்குற தினக்கூலிக்கும் இப்படியெல்லாம் படிக்க வைக்கக்கூடிய, செலவு பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்து இருந்திருக்கிறாரு. ஆனா இங்க ஃப்ரீயா வந்து யூனிஃபார்ம்ல இருந்து, ஷூல இருந்து, புக்ல இருந்து, பேக்ல இருந்து எல்லாமே குடுக்கறதுனால, எங்களுக்கு மிகப்பெரிய சிரமம் வந்து குறைஞ்சுச்சு. இங்க இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் முதலமைச்சருடைய திட்டங்கள், தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்களுமே எங்களுக்கு ஆரம்பத்துல தமிழ் தெரியாம இருந்தப்ப, நான் பேசுறத புரிஞ்சுகிட்டு, சாதாரண மளிகை கடைக்காரர் கூட எனக்கு வந்து மிகப்பெரிய உதவியா இருந்தாங்க. எங்கள யாருமே எந்த குறையும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டுல யாருமே தங்களுடைய பேருக்கு பின்னாடி சர்நேம போட மாட்றாங்க. அதாவது சாதி பேர போட மாட்றாங்க. அதனால என்னுடைய பிள்ளைகளுக்குமே நான் சாதி பேர போடுறது இல்ல. அது என்ன காரணம் தெரியல. பட் ஆனா அவங்க போடாம இருக்கிறதுனால நானும் போடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய அந்த பிரதிபலிப்பை உணர்த்தும் விதமாக அவர் பேசுவதை பார்க்க முடிஞ்சுச்சு. பீகாருக்கு எதிராக முதலமைச்சர் இருந்தார் அப்படின்னா, இந்த ஜியா குமாரி உருவாகி இருப்பாரா? தமிழ்நாட்டு மக்கள் பீகாரிகளுக்கு எதிராக இருந்து பீகாரிகளை தாக்கி இருந்தாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட குமாரியுடைய அந்த குடும்பத்தினர் பேசியிருப்பாங்களா? வெறும் ஜியா குமாரி மட்டுமல்ல, ஒசூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் சூரமங்கலம் நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் அந்த ஊர் பேரு தெரியல. அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய வட இந்திய பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க. ஒசூர்ல வந்துட்டு ஃபேக்டரி இருக்கனால வட இந்தியர்கள் அங்க வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் அங்கதான் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல இருக்க வரைக்கும் நாங்க ஏபிசிடி கூட எங்களுக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போனது கிடையாது. ஆனா இங்க வந்து நான் நெறைய மொழிகள கத்துக்கிட்டேன். தமிழ், இங்கிலீஷ் நெறைய கத்துக்கிட்டேன். இங்க எனக்கு ஸ்கூல் பேக்ல இருந்து, யூனிஃபார்ம்ல இருந்து, சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே ஸ்கூல்லயே ஃப்ரீயா குடுத்துடுறாங்க. நான் நெறைய நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாணவிகள் பேசக்கூடிய வீடியோ தந்தி தொலைக்காட்சி வெளியிட்டாங்க. அந்த வீடியோக்கள் இப்போ சமூக தளத்துல நம்மளால பார்க்க முடியும். பீகாரை சேர்ந்தவர்களுக்கு எதிராக முதலமைச்சர் இருந்தா இத பண்ணியிருப்பாரா அப்படின்றது. 2024ஆம் ஆண்டு மே மாசம் தமிழ்நாட்டுல ஒரு ஒர்க் ஷாப் நடக்குது. அதுல வந்து பீகாரை சேர்ந்த எஜுகேஷனல் ஆபீசர்ஸ், மாவட்ட அளவுல இருந்து ஸ்டேட் லெவல் ஆபீசர்ஸ் வரைக்கும் 250க்கும் மேற்பட்ட அந்த அபிஷியல்ஸ் எல்லாம் இங்க வந்து காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுது, எப்படி இல்லம் தேடி கல்வி வந்து செயல்படுத்தப்படுது, எப்படி புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்படுது, எப்படி வந்து இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் லெவல வந்து நம்ம பீகார்ல செயல்படுத்தலாம், அது மூலமாக அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் பீகாரை சேர்ந்த அதிகாரிகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், பீகாரை முதலமைச்சர் வெறுக்கிறார், பீகாரிகளை வெறுக்கிறார் அப்படின்னா ஜியா குமாரி உருவாகி இருக்க மாட்டாங்க, இன்னப்பிற குழந்தைகள் உருவாகி இருக்க மாட்டாங்க. இந்த அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டுடைய சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவையும் சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் இந்த மாதிரி உதவி கேட்கும் போது நாங்கள் எதையும் சொல்ல முடியாது, பீகாருக்கு நாங்க ஏன் உதவணும் அப்படின்னு சொல்லி கைகளில் இருக்கிறார்ல முதலமைச்சர் நினைச்சிருந்தாருன்னா, ஏன் அந்த மாநில ஆபீசர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு ஆய்வு பண்ண வச்சு அவங்களுக்கு ஒர்க் ஷாப் எடுத்து எல்லா செலவுகளையும் தமிழ்நாடு பண்ணி அந்த அந்த ஆபீசருக்கு வந்து பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருக்கக்கூடிய மாணவிகள், மாணவர்கள் எப்படி பயனடைகிறார்களோ அதே போல இதே திட்டத்தை அங்கு செயல்படுத்தி அந்த மாணவ மாணவிகள் பயன்பெற்றார் அப்படின்னா அது நல்லது தானே. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் படிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒர்க் ஷாப்புக்கு ஒத்துக்கிட்டு அந்த தமிழ்நாட்டுடைய செலவுலேயே அந்த ஒர்க் ஷாப் நடத்தப்பட்டு அந்த அதிகாரிகளுக்கு பயிற்சி என்பது கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு, பீகாரை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகிறாரு, பீகாருடைய குழந்தைகள் கொல்லப்படும் போது முதலமைச்சர் எங்க போனாருன்னு. அது பொய் அப்படின்றத தாண்டி பீகாருடைய குழந்தைகளை நன்றாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் இவர்களை விட முதலமைச்சர் அதிகமாக கேர் பண்ணுகிறார் அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம். பீகார் மட்டுமல்ல, வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர்ல வந்து கலவரம் நடக்கும் போது இங்க தமிழ்நாட்டுல ஒரு போட்டி வந்து நடந்துச்சு. அதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி வந்து கொடுக்கக்கூடிய முடியாத நிலை வந்துச்சு. அப்ப ஒன்றிய பாஜக அரசு தான் அதை கண்டிப்பா டேக் ஓவர் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க பண்ணல. ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்கள் அந்த மாணவர்களுக்கு
இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு பயிற்சி கொடுத்து இங்க இருக்கக்கூடிய போட்டிகளை கலந்து கொள்ள வச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கிறதே தவிர, பிற மாநிலங்கள் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுப்பதும், உதவுவதும் அப்படிப்பட்ட செயல்களை தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடும், தமிழ்நாடு அரசும், தமிழ்நாட்டு மக்களும் செய்தாங்களே தவிர, இங்க பிற மாநில மக்களை அடித்தார்கள், குறை சொன்னார்கள் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கவே முடியாது. பக்கத்து மாநிலம் நீங்க போனா கூட அங்க தமிழ் மொழியில் வந்து கன்னட மொழியில் ஏன் நீ போர்டு வைக்கலன்னு அடிப்பாங்க. நம்ம அப்படி பண்ணியிருக்கிறோமா? நம்ம யார் மீதும் எதன் மீதும் எதையும் திணிக்கப் போவதில்லை. இங்கு வரக்கூடியவர்கள் தமிழ் மொழியில் தான் பேச வேண்டும் என்று நம்ம நிர்பந்தமும் பண்ண போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஊரை பிரசாந்த் கிஷோர் இவ்வளவு மோசமாக பேசுகிறார் என்றால் அவருடைய பாஜக விசுவாசத்தை தான் அது காட்டுது. ஆனா அவரு தனி கட்சி நடத்துறாருல்ல. இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியா, ஒரு கட்சியோட தலைவரா அவரு இருக்காரு. அவரு தனக்கான மைலேஜ் தானே பார்க்கணும். அவரு வந்து எப்படி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? அதாவது தனி கட்சிகள் தமிழ்நாட்டுல நிறைய இப்ப தேர்தல் நேரத்துல முளைச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் ஆரம்பத்துல அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? காங்கிரஸ் கட்சியில அவரு ராகுல் காந்திக்கு அடுத்த இடத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ள போனாரு. ஆனா அது நடக்கல அப்படின்ன உடனேயே நிதிஷ்குமார்ட்ட போய் சேர்ந்தாரு. நிதிஷ்குமார்லும் மிக முக்கியமான பதவி என்பது அவருக்கு தரப்பட்டுச்சு. திடீர்னு நிதிஷ்குமார்ல இருந்து அவர் விலகினாரு. பழையபடி நான் வந்துட்டு எல்லா கட்சிகளுக்கும் நான் வந்து இந்த வேலை பார்க்க போறேன். தேர்தல் பிரச்சார வேலை பார்க்க போறேன்னாரு. திடீர்னு அதுவும் நான் பண்ண போறது இல்ல, நிப்பாட்ட போறேன் அப்படின்னாரு. கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியில் பீகாரில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கூட யாரும் போய் சேரவே இல்லை. விரக்தி ஆயிட்டாரு. அப்ப அந்த கட்சியை வந்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு ஒரு இடத்துக்கு அவர் எங்க வர்றார்? பீகார்ல பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டிலேயே நம்ம போயிட்டோம்னா நம்ம கட்சி நாளைக்கு ஒரு பெரிய கட்சியா ஒரு சிராக் பாஸ்வான் இடத்தை நம்ம அடையறதுக்கான வாய்ப்பாவது நம்மளுக்கு வரும் அப்படின்ற நினைப்பு அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா 2020 பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த சட்டமன்ற தேர்தல்ல நிதிஷ்குமாரும் பிஜேபியும் கூட்டணி. ஆனா சிராக் பாஸ்வான் வந்து எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்டுறாரு. ஆனா பிஜேபி நிக்கிற அந்த 100 தொகுதியில மட்டும் வேட்பாளர் நிப்பாட்டல. அந்த பிஜேபிக்கு மட்டும் ஆதரவு. ஆனா நிதிஷ்குமாருக்கு ஆதரவு இல்ல. நிதிஷ்குமாருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த வாக்குகளை எல்லாம் நிதிஷ்குமாருக்கு போக விடாம தடுத்து நிதிஷ்குமார் பிஜேபியை விட கம்மியான தொகுதியில வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கியதே சிராக் பாஸ்வான் தான். இன்னைக்கு சிராக் பாஸ்வான் எங்க இருக்கிறாரு? அன்னைக்கு தனிக்கட்சி தானே. அதே தனிக்கட்சி ஆரம்பித்த சிராக் பாஸ்வான் இன்னைக்கு பிஜேபி கூட வந்துட்டாரு. நிதிஷ்குமாரை தோற்கடித்து அதே சிராக் பாஸ்வான் இன்னைக்கு நிதிஷ்குமார் கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. அப்ப தனிக்கட்சி அப்படின்ற பேர்ல ஆரம்பிப்பவர்கள் கூட பிஜேபி உடைய பின்னணியில் பிஜேபியால் இயக்கப்படுபவர்கள் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. அப்போ இங்க ஒரு முதலமைச்சர் வருகிறார் அப்படின்னா ராகுல் காந்தியை விமர்சனம் பண்ணுவதற்கும் தேஜஸ்வியாவை விமர்சனம் பண்ணுவதற்கும் உள்ளூர் அரசியலை வச்சு தாராளமாக விமர்சனம் பண்ணலாம். ஆனா பீகாரில் தமிழர்களால் தாக்கப்பட்டாங்க பீகாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பி அந்த முதலமைச்சருக்கு எதிராக பரப்ப வேண்டிய தேவை என்ன? ராகுலையும் தேஜஸ்வியும் டார்கெட் பண்ணல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்றாரு. அப்போ அந்த டார்கெட்டை வைப்பதன் மூலமாகவே இது யார் பண்ணுவா? பீகாரின் கட்சி நடத்தக்கூடிய ஒருவர், பீகாரில் ஓட்டு வாங்க நினைக்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் வரப்போதில்லையே. அங்க வந்து ரேவந்த் ரெட்டி வரதான் போறாரு. இதற்கு முன்னாடி பல தலைவர்கள் வந்தாங்க. உத்தவ் தாக்கரே வருவதாக சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பிற கட்சி தலைவர்கள் எல்லாம் போவாங்க. சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் போகதான் போறாரு. அப்ப அங்கெல்லாம் வந்துட்டு அவங்களெல்லாம் எதிர்க்க போறாரா? எதிர்க்க மாட்டார். முதலமைச்சரை மட்டும் எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு பயம். ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா வெறுமன ஒரு வாழ்த்து செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு வந்து விடுவார். இங்கிலீஷ்ல பேசிட்டு அப்படி வந்துருவாரு. அது என்ன போய் பெருசா போய் சேரப்போகுது அப்படின்ற நினைப்பு தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படி இருந்தும் இவரை வச்சு ராகுல் காந்தி தேஜஸ்வி அமலப்படுத்திடலாம் அப்படின்ற காண்டிதான் இவர் போய் நுழைவதற்கு முன்னாடியே கதறினாங்க. பீகார் பிஜேபி வீடியோ வெளியிட்டாங்க, அண்ணாமலை வீடியோ வெளியிட்டாரு. இப்படி பல விஷயங்களை செஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவரை வந்து ஏன் கூப்பிடுறாங்க, இவர் ஆன்டி பீகாரி அப்படின்ற ஒரு முத்திரையை குத்திட்டோம் அப்படின்னா ராகுலுக்கும் தேஜஸ்விக்கும் ஒரு நெருக்கடி வரணும் அப்படின்ற காண்டிதான். அப்போ இவர் பேசுவதை தேசிய மீடியாக்கள் அத்தனையுமே கவர் பண்ண போயிட்டாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முதலமைச்சர் பேசுவதை இந்தி மொழியில மொழிபெயர்த்துட்டாங்க. முதலமைச்சர் மிக தெளிவாக அதை பயன்படுத்திட்டாரு. என்னன்னா 2000 கிலோமீட்டர் தாண்டி உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றாரு. அப்போ அது மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதை சொல்லும் போதே பயங்கரமா கரகோஷத்தை எழுப்புறாங்க பீகாரிகள். என்னப்பா நம்மள அடிச்சாங்கன்னு சொல்றீங்க, நமக்கு எதிரானவர் சொல்றீங்க, நம்மளை பார்ப்பதற்கு 2000 கிலோமீட்டர் தாண்டி வர்றாரு அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்.
அது போக ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்லிதான் பீகார்ல பிஜேபி பிரச்சாரம் பண்ணுது. அதே ராகுல் காந்தியை இவர் இந்தியாவுடைய வழக்கறிஞர், இவர் எதற்கும் அஞ்ச மாட்டார், பிஜேபிக்கு அடிபணிந்து போக மாட்டார், இந்தியாவை இவர்தான் மீட்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு ஒரு ஹைப்பை கொட்டி விட்டாரு. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு முதலமைச்சர் ராகுல் காந்தி இவ்வளவு உயர்வா பேசுறாரு, ராகுல் காந்தி பெரிய ஆளுதான் போல, வேற ஒரு முதலமைச்சர் வந்து அவரை இங்க வந்து பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர் தான் போலன்ற ஒரு நிலைப்பாடு பப்பு நினைச்சவனுக்கு கூட மாறும்ல. அப்ப மதச்சார்பற்ற ஒரு மண்ணாக தான் பீகார் இருந்தது என்பதையும் நினைவுபடுத்திட்டாரு. லாலு பிரசாத் யாதவ் ஒரு மதச்சார்பற்ற ஒரு தலைவராக இருந்தார். இங்க வந்து மதவாத அரசியல் பேசக்கூடிய மண் அல்ல பீகார், சமூக நீதி பேசக்கூடிய மண் என்பதை ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களை சுட்டிக்காட்டி நினைவுபடுத்திட்டாரு. இதுல ரொம்ப ட்விஸ்ட் என்னன்னா, பிஜேபி அங்க வந்துட்டு மோடி தோற்றால் பாகிஸ்தான்ல வெடி வெடிப்பாங்க, தீபாவளி கொண்டாடுவாங்கன்னு சொல்லிதான் அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 3 தீவிரவாதிகள் திடீரென உள் நுழைஞ்சிருக்கதா சொல்றாங்க. இப்படித்தான் பீகாருடைய அரசியல் இருக்கும். அங்கேயே அவங்களுடைய அரசியலையே முதலமைச்சர் அவர்கள் அடிக்கோட்டு காமிச்சு அவங்க ஆயுதத்தை வச்சு அவங்களே போட்டு தள்ளினாரு. எப்படின்னா டெரரிசம் அப்படின்றதுதான் பிஜேபியுடைய ஆயுதமே. அப்போ வாக்காளர்களுடைய அந்த பட்டியலில் இருந்து சொந்த மண்ணை சேர்ந்தவர்களை நீக்குவது என்பது தீவிரவாதத்தை விட மோசமானது அப்படின்ற வார்த்தையை சுட்டிக்காட்டி அந்த தீவிரவாதத்தை விட இதுதான் ஆபத்தானது அப்படின்றதையும் பீகார் மக்களுக்கு கொண்டு சேர்ந்தது. இதெல்லாம் இந்தி மொழியில போயிருச்சு. அப்ப இது வெறும் பீகாருக்கு மட்டும் போல, இந்தி மொழியில் அங்க டிரான்ஸ்லேட் பண்ணதுனால ஒட்டுமொத்த வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் டிவியில பார்த்திருப்பாங்கல்ல. ஏன்னா சனாதனத்துக்கு எதிரானவர், வட இந்தியாவுக்கு எதிரானவர், இந்திக்கு எதிரானவர் அப்படின்றதான் பிஜேபி பண்ண பிரச்சாரம். என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு, நீங்க இவரே அப்படி பேசுனீங்க அப்படின்ற நிலைப்பாடு இன்னைக்கு வட இந்தியர்கள்ட்ட மாறி இருக்கும், கண்டிப்பாக மாறி இருக்கும். அப்ப அதை பொறுத்து கொள்ள முடியாம தான் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் இப்படியான ஏவல் ஆட்களை போல பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. இப்போ அங்க பீகார்ல வந்து பிரசாந்த் கிஷோர் பேசுறாரு, பிஜேபி தலைவர்கள் பேசுறாங்க அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழக தலைவரா இருக்கிற பிஜேபி தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரன் வந்து என்ன சொல்றாருன்னா, யார் கூப்பிட்டாலும் பின்னாடி போயிடுறதா, ஒரு விசாரிச்சுட்டு போறது இல்லையா ஒரு முதலமைச்சர். அங்க வந்து பீகார்ல வந்து 60 லட்சம் பேர்ல சிலர் நீக்கி இருக்காங்கன்னா, 60 லட்சம் பேர் நீக்கி இருக்காங்கன்னா, அதுல சிலர் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்கள சேர்க்கணும்னு சொல்லிதான் ராகுல் வந்து அந்த யாத்திரையை நடத்துறாரு. இத உளவுத்துறையை வைத்து அவர் விசாரிச்சிருக்கணும். முதல்வருடைய தொகுதியிலேயே வந்து இந்த மாதிரி சிலர் இறந்து போனவங்க ஓட்டு போட்டதா கணக்கு இருக்கு. இதெல்லாம் கூட சொல்லப்படுது. இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும் முதல்வர். இப்படி யார் கூப்பிட்டாலும் போயிட்டு வர்றது வந்து எங்க முதல்வர் இப்படி விமர்சனத்துக்குள்ள ஆகுறது, மத்தவங்க வந்து கிண்டல் பண்றது எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி முதல்வர் மேல அக்கறையா இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் வந்து இந்தியாவுல இருக்கிறாரா இல்ல செவ்வாய் கிரகத்துல இருக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. யார் கூப்பிட்டாலும் போயிருவார் அப்படின்னா யாரு? ராகுல் காந்தி யாரு? இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் வந்து யாரோ ஒருவர் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் அழைத்தால் அதற்காக அவர் போகிறார். அவர் வந்து இறந்தவர்களை வாக்காளர் பட்டியல சேர்ப்பதற்காக ஒன்னும் அழைக்கல. ஓட் ஜோரி அப்படின்ற பேர்ல இவங்க வாக்கு திருட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பீகாரில் நடக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் என்பது வாக்கு திருட்டுக்காக தான். போலியான வாக்காளர்களை உள்ள சேர்த்து நான் உள்ளே உண்மையாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை எல்லாம் இவர்கள் நீக்குறாங்க. அதற்கு எதிராக தான் ஓட்டு அதிகாரி யாத்திரா. ஒரு ஓட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு தான். ஓட்டுக்கு அதிகாரம் என்பது அதிகம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் அந்த யாத்திரையே வந்து ராகுல் காந்தி நடத்துறாரே தவிர இறந்தவங்களை எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அவர் நடத்தல. அப்ப நயினார் நாகேந்திரனுக்கு அடிப்படையிலே இந்த யாத்திரை எதற்கு நடக்கிறது அப்படின்றதே தெரியல. முதல்ல அவர் பிஜேபியுடைய உளவுத்துறையிட்ட கேட்டுட்டு எதற்காகப்பா அந்த யாத்திரை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அந்த விமர்சனத்தை வச்சிருக்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் பீகாருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஓட்டதிகாரி யாத்திரால வந்து பேசுவது ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பதற்றத்தை கொடுக்குது? இறந்தவர்களை வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னா இறந்தவர்களை இறந்த உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாக சொல்லி நீக்கி இருக்கிறார்கள் அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துல அம்பலப்பட்டு போச்சா இல்லையா? யோகேந்திர யாதவ் இறந்தவர்களை கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சாரா உச்ச நீதிமன்றத்துல? இறந்தவர்களோட நான் டீ குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை இறந்தவர்கள் என்று நீக்கினார்களோ அவங்களை எல்லாம் வச்சு ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்டாரா இல்லையா? அப்போ அப்பாவி மக்களை, வாக்காளர்களை, தங்களுக்கு ஓட்டு போடாத மக்களை எல்லாம் இவர்கள் நீக்குகிறார்கள். இதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த யாத்திரை நடத்தப்படுது. அதுல முதலமைச்சருக்கு உடன்பாடு இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே உடன்பாடு இருக்கு. ஏன்னா இந்த பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியை வச்சு ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டாரு. இன்னும் 6 மாசத்துல ஒட்டுமொத்த தொகுதிகளுமே கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல
இது போன்ற முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அதை நாங்க வெளியிட போறோம் அப்படின்றதை இப்ப காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. அதுல பிரதமர் மோடி தொகுதியும் இருப்பதாக சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு மோசடியை ஒட்டுமொத்த நபர்களும் சேர்ந்து கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாங்க. அதை முதலமைச்சர் பீகாரில் சென்று பீகாருடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக போறாரு. அந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக போறாரு. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இவர் மட்டுமல்ல, அண்ணாமலை என்ன போடுறாரு அப்படின்னா, இவர் பீகாரை கொச்சைப்படுத்தியவர். நான் திருப்பதி நாராயணன் என்ன பண்றாரு, இவர் வந்து சனாதனத்தை அங்க போய் எதிர்த்து பேசுவாரா? இப்படி எல்லாம் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிக்கிறாரு. விருப்பு வெறுப்புகளை கடந்து அரசியல்களை கடந்து அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதே பிஜேபி தானே கேட்டாங்க. திமுக ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஒரு வேட்பாளராக நிற்கக்கூடியவருக்கே விருப்பு வெறுப்புகளை மறந்துடணும், அரசியலை கடந்து தமிழராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள், ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு போனாருன்னா இப்படிதான் கொச்சைப்படுத்துவீங்களா? நீங்க தமிழ்நாட்டை முதலமைச்சர் வந்து கொச்சப்படுத்தல. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரதிநிதியாக அங்க முதலமைச்சர் போறதை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அங்க இருக்கக்கூடிய பீகாரிகள் என்ன நினைப்பாங்க உங்க வீடியோ பார்த்துட்டு? இன்னும் முதலமைச்சர் இவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாரா? அவங்க கட்சியினர் இவ்வளவு கேவலமா பேசுவாங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் பேசுவாங்களா? அப்ப தமிழ்நாட்டுல வந்து பீகாரிகள் அடிக்கப்படுவாங்கன்னு சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அப்ப நீங்க யாரை இங்க கேவலப்படுத்துறீங்க? ப்ரௌடு கன்னடிக்காவா? அவர் இன்னொரு முறை ப்ரௌடு கன்னடிக்காக இப்ப ப்ரௌடு பீகாரியாக மாறுகிறாரா அப்படின்ற கேள்வி வருது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த விஷயம்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்யறாரு. ரூ அப்படின்ற ஒரு சிம்பிளை போட்டாங்க பட்ஜெட்ல. அதற்கு இந்தியா டுடே பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு தமிழனாக நான் வந்து என் தலையை தொங்க போடுறேன் அவமானத்தால அப்படின்றாரு. என்ன அவமானம்? ரூன்ற வார்த்தையை என்ன அவமானம்? தேசிய சின்னத்தை மாத்திட்டாங்க அப்படின்றாரு. சின்னத்தை அவங்க மாத்துறதா சொல்லவே இல்லையே. வெறுமன ஒரு லோகோ. அதுக்கே தமிழனாக நான் அவமானப்படுறேன்றாரு. தமிழனாக பெருமைப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு தமிழனாக அவமானப்படுறேன்றாரு. தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை திணிப்பதை முதல் ஆளாக இவர் பண்ணாரு. இப்ப தமிழ்நாட்டு பீகாரிகள் தமிழ்நாட்டுல தாக்கப்படுறாங்கன்றத இங்க இருந்து கொண்டே உண்மையை தெரிந்து கொண்டே தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு கேஸ் வாங்கினாரு. அப்ப அண்ணாமலை போன்ற நபர்கள் இது போன்ற விஷயங்களை செய்வது புதிதல்ல. இப்ப நான் திருப்பதி நாராயணன் சனாதனத்தை போய் அங்க பேசுவீங்களான்றாங்க. கூட்டம் எதுக்காக? சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று உதயநிதி பேசுறது எந்த கூட்டத்துல? சனாதனத்தை ஒழிக்கக்கூடிய அந்த கூட்டத்துல போய் அதை பற்றி பேசினாரு. ஸ்டாலின் அவர்களை வந்து சனாதன ஒழிப்பு பத்தி பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க. முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு திருட்டை பத்தி பேசுவதற்கு கூப்பிட்டாங்க. அங்க அதை பத்தி தான் பேச முடியும். ஏன் பிஜேபி ஒரு மீட்டிங்கை போடுங்க, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பீகார்ல போடுங்க. முதலமைச்சர் வருவாரு, துணை முதலமைச்சர் வருவாரு, பேசுவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அந்த துணிச்சல் பிஜேபிக்கு இருக்கா? நான் என்ன கேட்கிறேன், அண்ணாமலை இப்போ தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய ஆபீஸை பயன்படுத்திக்கங்க, திருமணம் வந்து இங்க பண்ணி கொடுக்குறோம், காதல் திருமணம் அப்படின்னாருல. அண்ணாமலை என்ன சொன்னாரு? கமலாலயத்துக்கு வாங்க, நாங்க பண்ணி தரோம்னாருல. இதே மாதிரி பீகார்ல அது இங்கே பார்ப்போம். பீகார்ல போயிட்டு சொல்லுங்க. அண்ணாமலை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி வீடியோ போட்டார்ல, அதே மாதிரி அவர் சொன்ன கருத்தை அப்படியே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி ஒட்டுமொத்த பிஜேபி அலுவலகமும் நீங்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லி அறிவிச்சு பாருங்களேன். வட இந்தியாக்காரன் சும்மா விட்டுருவானா அண்ணாமலைய? பேசுவதற்கு தைரியம் இருக்கா? அப்ப எந்த அடிப்படையில் இவங்க பேசுறாங்க அப்படின்றது, அதாவது முதலமைச்சர் பீகாருக்கு போய் ஆதரவு கொடுக்க போகிறார். அதனால ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் மைலேஜ் கூட போகுது, மிகப்பெரிய பேரணியாக மாறப்போகிறது அப்படின்ற பயமும் பதற்றமும் பீகார் பாஜக வந்தா ஓகே, தப்பு இல்ல. அவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம் அரசியலுக்காக, அது அரசியலும் கடந்து போயிடலாம். தமிழ்நாடு பாஜக ஏன் பேசுது? தமிழ்நாடு பாஜக இதனால என்ன வரப்போகுது? இவங்களுக்கு அவங்க ஓட்டு போட போறாங்களா? இல்ல. அப்ப இவங்களோட நோக்கம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி குஜராத்திக்கு பின்னாடி போகக்கூடிய சொல்றாருல, யார் கூப்பிட்டாலும் போயிருவீங்களான்னு. அது மாதிரி குஜராத்தி யார் கூப்பிட்டாலும், எந்த குஜராத்தி கூப்பிட்டாலும் போவோம், குஜராத்திக்கு பின்னாடிதான் ஓடுவோம், ஒருபோதும் தமிழ்நாட்டு பக்கம் நிற்க மாட்டோம்ன்ற நிலைப்பாட்டை இவங்க தான் இருக்கிறாங்களே தவிர முதலமைச்சர் இல்ல. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.